ஓகே, I'll start uncle. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நபர் புதனுக்கு வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது வந்து செலிப்ரேட்டிங் டிசிப்ளின். ஸோ நம்முடைய ஒழுக்கத்தை நாம் எவ்வாறு சந்தோஷமா நம்ம வந்து செலிப்ரேட் பண்றதுன்றத நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். பொதுவாக ஒழுக்கம்னாலே நமக்கு ஒரு மாதிரியான வார்த்தை, பட் இருந்தாலுமே இன்னைக்கு we will see அதுல எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சுவாரஸ்யமான இன்டர்வியூ காத்துட்டு இருக்கு. ஸோ இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் செய்து அப்புறம் நம்ம இன்டர்வியூக்குள்ள போகலாம், ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே இசப்பா, இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக நன்றி இசப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் கூடி இசப்பா உங்க பாதப்படியிலே வர கிருபை செய்வதற்காக நன்றி இசப்பா. இது மட்டுமாக நாங்க இசப்பா ஒழுக்கத்தில் உள்ள அந்த சந்தோஷத்தை நாங்கள் இசப்பா கண்டறிய எங்களுக்கு நீங்க கிருபை செய்ய போவதற்காக நன்றி இசப்பா. இது மட்டுமாக இசப்பா இந்த சிறப்பு நேர்காணலுக்காகவும் ஜெபிக்கிற இசப்பா. இசப்பா உங்க கிருபையின் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் இசப்பா. இசப்பா நாங்க பல காரியங்களை இசப்பா குறிப்பாக ஒழுக்கத்துல எப்படி சந்தோஷமா இருக்கிறது என்பதை இசப்பா கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை அருளுங்க இசப்பா. எதுவுமே ஒரு ஸ்ட்ரெயின்டாக இல்லாம இசப்பா நாங்க இசப்பா ஜாய்ஃபுல்லாக எல்லா டிசிப்ளின்ஸையும் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ண, அதோடைய ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் புரிஞ்சுட்டு கரெக்டா ஃபாலோ பண்ண எங்களுக்கு நீங்க கிருபை அருளுங்க இசப்பா. இசப்பா எங்களை நாங்கள் முற்றிலுமாக உங்க பாதப்படி ஒப்பு கொடுக்கிறோம் இசப்பா. இன்னைக்கு இசப்பா செஷனை எடுக்க இருக்கிற அண்டரே செரா ஆண்டி அண்ட் பில்லி அங்கிளுக்காக ஜெபிக்கிறேன் இசப்பா. உங்க பிரசனம் அவர்களோட கூட இருந்து இசப்பா இன்டர்வியூ செஷனையும் சரி, நம்மளுடைய இசப்பா வேர்ட் ஆஃப் காட் செஷன்லையும் எங்களுடைய இசப்பா ஆழ்மனதிலே நன்றாக பதிந்து இசப்பா எங்களுடைய இசப்பா ஆழமான கேள்விகளுக்கு அது பதிலை தருவதற்காக இசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், தரப்போவதற்காக ஜெபிக்கிறோம் இசப்பா. எங்களை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், உங்க பாதப்படியிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ தேங்க்யூ. ரைட், சாரி, ஸோ சாரி, நான் டாபிக்கை மாற்றி சொல்லிட்டேன்னா. பேலன்ஸ் கிறிஸ்டியன் லைஃப், ஸோ சாரி. பாட்டி வேற டென்ஷன்ல கூப்பிட்டதுனால இது புரியல. ஸோ சாரி, ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஓகே, ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம இன்டர்வியூ செஷனுக்குள்ளாக செல்லலாம். ஸோ இன்டர்வியூவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம டியர் சாரா ஆண்டி. ஸோ சாரா ஆண்டி நம்மளுடைய இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி நம்ம கூட ஜாயின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க இன்டர்வியூ பண்ணுறதுக்கு நம்ம அருமை தம்பி ஜீவா இருக்காரு. ஸோ நம்ம நேரடியாக இன்டர்வியூ செஷன் போகலாம். ஓவர் டு யூ ஜீவா. தேங்க்யூ அண்ணா. பிரைஸ் லார்ட் ஆண்டி. எல்லாம் வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றோம். இன்னைக்கு ஒரு நேர்காணல்ல நம்ம கூட சாரா ஆண்டி இருக்காங்க. ஆல்ரெடி சாரா ஆண்டி நமக்காக ஒரு நல்ல சாங்கை பாடியிருக்காங்க. அவங்க கிரேட் சிங்கர், நமக்கு தெரியும். சாஸ்திரியார் ஃபேமிலியில இருந்து நமக்காக இங்க வந்திருக்காங்க. அநேக ஊழியங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அந்த அந்த கல்வாரி தியானத்தின் அப்ப தொடர்ந்து அவங்க நிறைய மெசேஜஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கும் அவங்க நம்ம கூட இருந்து இந்த பேலன்சிங் லைஃப் எங்களுக்கு இந்த பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்லி கொடுக்கும் போது சொல்லுவாங்க, அம்மா தான் மிகப்பெரிய முன்னுதாரணம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தருவாங்க நிர்வகிக்கிறதுல. ஸோ சாரா ஆண்டி வந்து ஆஸ் அ விமனா கூப்பிடும்போது அது உண்மையாவே பெரிய சேலஞ்ச் தான். டாபிக்கு ஏத்த ஆன்டியா வந்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து நிறைய காரியங்களை ஆன்டி மூலமா கத்துக்கலாம். தேங்க்யூ ஆன்டி, உங்களுடைய
எங்களுக்காக நீங்க வந்திருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம கொஸ்டின்ஸ்களை போலாம் ஆன்டி. ஆன்டி, இப்ப நாங்க இருக்கோம், எங்களுக்குள்ள ஒரு நாள்ல எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பிரேயருக்கு, எங்களுடைய வேலைக்கு, ஸ்டடீஸ்க்கு, ஃபேமிலிக்கு, மினிஸ்ட்ரிக்கு, எங்களுடைய ஓன் செல்ஃபா பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆகட்டும், டீ டைம் ஆகட்டும், இல்லாட்டா ரிஃப்ரெஷிங் டைம் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய டைம் நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைம் எப்படி ஷெட்யூல் பண்ணி உங்களோட லைஃப்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அல்லட்டா எங்களுக்கு அதை எப்படியா இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நீங்க ஒரு சஜஷனா கொடுக்க விரும்புறீங்க ஆன்டி? இந்த பர்சனல் லைஃப்ல உள்ள அந்த ஷெட்யூல்ஸ் எப்படி பண்ணலாம் ஆன்டி? Okay, first of all, I am really honored to be here. என்னை வந்து இன்டர்வியூ பண்ணது இதை ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எனக்கு இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. பட் எனிவே, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தம்பி சொன்னது போல, லைக் குவெஸ்டின் வந்து நம்ம ஒரு நாள் முழுக்க நம்ம எப்படி வந்து ஆஸ் அ கிறிஸ்டியன் நம்ம வந்து அதை டிசிப்ளின் பண்றது, அதை ஷெட்யூல் பண்றது அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஜீவா உன்னுடைய கொஸ்டினை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும்னா, இப்போ நான் சொல்ல போறதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போறேன். இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் அப்படின்னு இல்லை. நானே இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நானும் ரொம்ப ஒன்றும் டிசிப்ளின்டான ஒரு லைஃப் ஸ்டைலும் இல்லை. ஸோ வாட் எவர் ஐ எம் டூயிங், ஐ லைக் டு ஷேர் வித் யூ ஆஸ் யங் பீப்புள். ஏன்னா என்னை விட சீனியர்ஸ், என்னை விட ரொம்ப டிசிப்ளின் பீப்புள் இங்கே உட்காந்துருக்குறீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலா சொல்றதுக்கு. ஸோ அதனால வாட் எவர் ஐ எம் ஃபாலோவிங், ஐ லைக் டு ஷேர் வித் யூ. ஆஸ் ஐ செட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தெர் இஸ் நோ செட் பேட்டர்ன் ஃபார் திஸ் அட் ஆல். அதுக்கு என்ன ரீசன்னா, each person has a different lifestyle. Each person has a different kind of ministry going on. Therefore, நான் சொல்ற schedule வந்து will differ according to each person's lifestyle and ministry. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிலைக்கும் ஊழியங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய பேட்டர்ன் வந்து மாறிக்கொண்டே போகலாம். அதனால இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் என்று சொல்ல மாட்டேன். ஆனா நம்மளுடைய மிஷனரிஸ் உடைய வாழ்க்கையிலும் சரி, பெரிய ஆண்டருடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் சரி, இப்போ நம்மோடு கூட இந்த ஜூம்ல இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் கிட்ட நீங்க கேட்டீங்கனாலும் சரி, கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு செட் டிசிப்ளின்டு லைஃப் நிச்சயமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ஆகவே we can say that a disciplined life is inevitable in the life of every Christian. ஒரு கிறிஸ்டியன், ஒரு பிலீவர் அப்படின்னு சொன்னா ஒரு அளவுக்காவது நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் லைஃபை நம்ம வந்து ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 9:25 சொல்லுகிறது போல, he says every athlete exercises self-control in all things. They do it to receive a perishable wreath, but we an imperishable ன்னு சொல்றாரு. அதாவது அழிந்து போகிற ஒரு காரியத்துக்காக ஒரு ஆத்லீட் வந்து தன்னை எவ்வளவா டிசிப்ளின் பண்ணிக்கிறான் லைஃப்ல, தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவா டிசிப்ளின் பண்ணிக்கிறான் என்றால், நம்மலாம் வந்து அழிந்து போகாத ஒரு காரியத்துக்காக நம்முடைய லைஃபை ஆண்டவருக்கு என்று சமர்ப்பிக்கும் போது நிச்சயமாக நம்ம இன்னும் டிசிப்ளின்டா இருக்க அழைக்கப்படுகிறோம் என்று தான் நான் நினைக்கிறேன். சரி, பிரேயர் அண்ட் பர்சனல் டைம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுல பொதுவா வந்து யங்ஸ்டர்ஸ் தூங்குற நேரம்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் 8 hours. டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க 8 மணி நேரம் நீங்க தூங்குனாதான் மற்ற பகல் வேளையில அந்த மூளை நல்ல வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுறாங்க. எங்களை மாதிரி கொஞ்சம் வயதானவர்கள் பாத்தீங்கன்னா எங்களுடைய தூக்கம் நாங்க தூங்குற டைம் வந்து குறைந்து கொண்டே வரும். So maybe minimum 6 hours of sleep நாங்க தூங்கலாம் எங்களில ஒரு சிலர். ஸோ இது வந்து ஸ்லீப் டைம். அதுதான் இந்த ஸ்லீப் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் அண்ட் பர்சனல் டைம் வித் காட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் டே. இப்போ நான் வந்து ஒரு நாள்ல வந்து 1 hour நான் வந்து குவைட் டைம்காக ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா, ஒரு சில நாட்கள்ல ஐ கேன் ஈவன் கோ ஓவர் போர்டு போயிடும், 1.5 hours கூட போயிடும். அல்லது ஒரு சில சமயங்கள்ல உலக பிரகாரமான நிறைய வேலைகள் மைண்ட்ல இருக்கும்போது அது ஒரு 45 minutes குறையலாம் அல்லது 30 minutes குறையலாம்.
ஸோ வந்து கரெக்டா ஷார்ப்பா ஆன் டாட் யூனோ ஒரு 4:30க்கு என்னுடைய குவாய்ட் டைம் தொடங்கி கரெக்டா ஷார்ப்பா 5:30க்கு அப்படின்னு ஒரு பழக்கம் கிடையாது. என்னுடைய எழும்புற டைம் பாத்தீங்களா, நான் வந்து மார்னிங்ஸ் எழும்புற டைம் வந்து இட் டிஃபர்ஸ் எவ்ரி டே. அண்ட் ஆல்சோ வந்து என்னுடைய ஊழியத்தை பொறுத்ததாக இருக்கிறது. சில சமயங்களில ஊழிய வேலைகள் அதிகமா இருக்கும்போது 3:30 மணிக்கு கூட நான் முழிச்சு வந்து உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணுகிற காரியத்தை பண்றேன். சில சமயங்கள்ல ரொம்ப சோர்வா ரொம்ப டயர்டா இருக்கும்போது நான் 6 மணிக்கு கூட எழுந்திக்கிற பழக்கம் இருக்கு. அதனால எனக்கு வந்து ஒரு செட் டைம் இன்னும் நான் வந்து அதுக்கு பண்ணல. ஏன்னா சம்டைம்ஸ் லேட்டா தூங்க போறது, ரொம்ப லேட்டா தூங்க போறது கூட இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஒன் திங் தட் இஸ் டியூ டு மினிஸ்டீரியல் கமிட்மெண்ட்ஸ் தான். அடுத்தது ப்ரொஃபஷன் அண்ட் ஸ்டடீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் மினிஸ்டர்ஸா இருக்கக்கூடிய எங்களை மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு 9 to 5 ஜாப் கிடையாது. இருந்தது, பட் இப்போ நாங்க இருக்கல அந்த மாதிரி ஒரு வேலையில. ஆனால் இது வந்து தனிப்பட்ட விதத்துல எனக்கு அப்ளிகபிளா இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பட் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 9 to 5 if you are busy with your studies, your work and other things, you know, you have to plan your prayer time so that you don't miss the prayer time before you start a day. அந்த பழக்கம் வந்து எப்பொழுதுமே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவரோடு கூட நாட்களை துவங்குவது. ஃபேமிலி டைம்னு சொல்லி கேட்பீங்கன்னா, நாங்க எங்க வீட்டுல நாங்க 2 பேர் தான் ஃபேமிலின்னு சொல்லும் போது, மீ அண்ட் மை ஹஸ்பண்ட். இப்போ நாங்க 2 பேருனா when we eat together, when we make personal phone calls, when we discuss about our family matters and extended எங்கள் உறவுக்காரங்களுடைய பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணும்போது, எங்க தேவைகளை டிஸ்கஸ் பண்ணும்போது, இதுதான் எங்களுக்கு ஃபேமிலி டைம் ஆக்சுவலா. இது வந்து இன் பிட்வீன் எனி டைம் அது வரும். மினிஸ்ட்ரிக்காக டைம் ஒதுக்குறது வந்து காலை 10 மணில இருந்து த்ரூ த டே இட் வில் கம். இடையில ஒரு கால் வரலாம், இடையில ஒரு விசிட்டர் வரலாம். இதெல்லாம் தாண்டி இடப்பட்ட நேரங்கள் எல்லாமே 2 பேருமே we are busy, you know, preparing something, writing something, ஏதாவது ஒரு ஜூம் மீட்டிங்ல இருக்கிறோம். இந்த மாதிரி தான் எங்களுடைய மினிஸ்டீரியல் டைம் இந்த கொரோனா டைம்ல எஸ்பெஷலி அப்படிதான் போய்கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய மீ டைம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூனோ ஒரு 1.5 இந்த கொரோனா டைமோட என்னுடைய வாக்கிங் இதை வந்து நான் நிறுத்தி இருக்கேன். மற்றபடி மார்னிங் 1 hour வாக் நான் போறது என்னுடைய பழக்கம். மற்றபடி அதுல கேட்டிருக்கீங்க குட் ஷவர், ஸ்பா அப்படிலாம் போட்டிருந்தீங்க. ஐ ஹாவ் நோ டைம் ஃபார் ஸ்பா. என்னுடைய மீ டைம் வந்து when I'm taking a good bath and I relax, you know, that is my me time. ஸோ மற்றபடி இதுதான் என்னுடைய ஜென்ரல் யூனோ ஷெட்யூல் ஆஃப் அ டே. இதுக்கு மேல எனக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை ஒரு நாளைக்கு. தேங்க்யூ ஆண்டி. ரொம்ப உண்மையோட அந்த ஒரு இதோட உங்க லைஃப் ஸ்டைல்ல இருந்து நீங்க எடுத்து சொன்னதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. கண்டிப்பா ஒரு அத்லட் மாதிரி நீங்க சொன்னது மாதிரி நாங்க வந்து ஒரு நல்ல பயிற்சியை வச்சுக்கிறோம் ஆண்டி. ஆண்டி அடுத்ததா ஆஸ் அ விமனா, ஆஸ் அ ஒரு பொண்ணா நீங்க வந்து எப்படி வீட்டையும் குடும்பத்தையும் வேலையையும் ஊழியத்தையும் பேலன்ஸ் பண்றீங்க ஆண்டி, சமாளிக்க முடியுது உங்களால? ஏன்னா இட் இஸ் நாட் அ ஈஸி ஜாப் இல்லையா? எளியதா அதை சமாளிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம் இல்லையா? குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நடுவுல ஊழியத்தையும் பார்த்துக்கிட்டு அது இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நீங்க எப்படி ஆண்டி சமாளிக்கிறீங்க? கண்டிப்பா அது ரொம்ப டிஃபிகல்ட்டான திங் தான். நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி. எஸ்பெஷலி விமென் ஹூ ஆர் கமிட்டிங் தெம்செல்ஸ் ஃபார் மினிஸ்ட்ரி ஹோம் அண்ட் ஒர்க்கை வந்து பேலன்ஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான். பட் நாங்க ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையில இருந்தே ஊழியம் செய்து கொண்டு இருந்தோம். அப்பொழுது வந்து எங்களால பேலன்ஸ் பண்ண முடியலன்ற ஒரே காரணத்து நிமித்தமாக we had to set our priorities right. எது நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் கலந்து ஆலோசிக்கும் போது ஊழியமே என்று சொல்வதனால எங்கள் வேலையை 2 பேரும் ராஜினாமா செஞ்சுட்டு முழு நேர பணிக்கென்று வந்தோம். ஸோ டெஃபினட்டா ஒரு பேலன்ஸ் தேவை. பட் ஆனா பெண்களா இருக்கும்போது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலா. ஏன்னா நான் வந்து ஒரு பெண்ணாக ஊழியத்துல இருக்கிறதுனால நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்ல முடியும். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில வசதிகள் வந்து ஊழியங்கள்ல பெண்களுக்கு இருக்கிறது இல்ல. ஆகவே ஏன்னா பெண் என்று சொல்லும் போது வீட்டு காரியங்களை பார்க்கறதுல அது முக்கிய பங்கு வகிக்கிறவளாய் காணப்படுகிறாள். அதனால டெஃபினட்டா வந்து a lot of prayer and planning is needed. ஒரு உமன் ஊழியத்துக்கு வரும்போது தன்னுடைய குடும்பத்தின் காரியத்தையும் ஊழியத்தையும் ஒருவேளை வேலையில இருப்பாள் என்றால் அந்த காரியத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னா
ஆண்டவருடைய ஞானம் ரொம்ப அதிகமா தேவை. அதற்கு அதிக நேரம் ஆண்டவரோடு செலவிட வேண்டும். அடுத்தது பிளானிங், ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். இப்ப எங்களுக்கு வந்து பிள்ளைகள் கிடையாது. பட் பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான வாட் டு சே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பிள்ளைகளுடைய காரியத்தையும் ஒரு பெண்ணானவள் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆகவே அந்த காரியத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் ஊழியத்தோடு சேர்த்து என்றால் உண்மையாவே கஷ்டம். ஆகவே நான் முக்கியமா பெண்களுக்கு சொல்றது என்னன்னா, ஊழியத்துக்குள்ளாக ஒரு பெண் வரும்போது நான் சொன்னது போல பிரேயர் அண்ட் பிளானிங் தேவை. ரெண்டாவது, there will come times when you have to say yes and when you have to say no. ஒரு சில காரியங்களுக்கு போல்டா எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கரேஜ் பெண்களுக்கு வேண்டும். அதே சமயம் ஒரு சில இடங்கள்ல நோன்னு சொல்லக்கூடிய கரேஜ் வேணும். இந்த ரெண்டும் நம்ம வந்து போல்டா சொன்னாதான் நம்மளுடைய பிளானிங் வந்து ஒர்க் ஆகும். எல்லாமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எய்தர் ஊழியத்துக்குள்ளாக போயிட்டு முழுசும் குடும்பத்தை விட்டுருவோம், அல்லது குடும்பத்தையே கான்சென்ட்ரேட் பண்ணி ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாம இருக்கும். We should balance home, and especially married people should be able to balance their married life. ஏன்னா வீட்டுல வந்து சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்துல விடுதலையோடு ஊழியத்தை செய்யவே முடியாது. அப்போ ஒரு பெண்ணா ஊழியத்துல இருக்கும்போது ஒரு பெண் வந்து மேக்சிமம், நான் திஸ் இஸ் மை பர்சனல் இது என்னுடைய ஐடியா, இது நான் வந்து பொதுவா ஐ எம் நாட் ஜெனரலைசிங் இட், பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஊழியத்துல ஒரு பெண் இருக்கும்போது அவ வந்து மேக்சிமம் வீட்டுல உள்ள பீஸ வந்து காக்குறதுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்லைன்னு நான் சொல்றேன். It can be her ego, it can be her pride, it can be her time, it can be her talents. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுல சமாதானம் இருந்தால்தான் ஊழியம் நடக்கும் அப்படின்னு சொன்னா she can even go to the level of bowing down totally in order to sustain peace in her family, so that God's kingdom, the extension of God's kingdom will not be stopped. இப்படித்தான் பேலன்ஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஆண்டி. குடும்பத்து பெண்களுக்கும் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கூட நீங்க சேர்த்து அந்த ஒரு இதுவை கொடுக்க முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஆண்டி. கண்டிப்பா எஸ் சொல்லவும் நோ சொல்லவும் நாங்க கண்டிப்பா பழகிக்கிறோம் ஆண்டி. அடுத்ததா இப்போ நான் வந்து சர்ச்ல ஊழியத்துல இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி, சபையில. அட் த சேம் டைம் நான் வந்து சபைக்கு வெளியவும் இஓ மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் அப்புறம் மத்த நிறைய ஊழியத்துல நான் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் ரெண்டுத்துலயும் இன்வால்வ் பண்ணலாமா, அல்லாட்டா ஏதாவது ஒண்ணுத்துக்கு நான் எஸ் சொல்லணும், மத்தத நான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பண்ணணுமா? இது வந்து என்ன மாதிரியான ஆட்களுக்கு இது ரொம்பவே பெரிய சேலஞ்சா இருக்கு ஆண்டி. சோ இப்படிப்பட்ட சவாலை நான் எப்படி சந்திக்கணும் ஆண்டி? சரி, இப்போ வந்து சர்ச் மினிஸ்ட்ரீஸ் அண்ட் மினிஸ்ட்ரீஸ் அவுட் சைட் த சர்ச்ன்னு சொல்லும் போது டெஃபினட்டா இதுலயும் ஒரு பேலன்ஸ் அவசியம் தேவைப்படுது. எங்க கோத்தகிரி இயு பிள்ளைகளுக்கே அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு, நாங்க அதை பார்த்துருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய கேரல்ஸ் பை கேண்டில் லைட் குவயர் பிராக்டிஸ் வரும்போது சர்ச்லயும் அவங்க குவயர் பிராக்டிஸ்க்கு போகணும், ஹை ஃபீல்ட்ஸ்க்கும் அவங்க குவயர் பிராக்டிஸ்க்கு வரணும், சம்டைம்ஸ் அது கிளாஷ் ஆகும். சோ இது வந்து பிராக்டிக்கலா இது வந்து நிறைய டிஃபிகல்ட் தான். பட் ஆனா ஒரு காரியம் நான் வந்து வேதத்துல இருந்து சொல்ல விரும்புறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஒரு உவமை ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லைக் to one he gave 5 talents, to another he gave 2 talents, to another 1, to each according to his ability. இந்த parable நம்ம இந்த காரியத்தை நம்ம படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த உவமையை குறித்து படிக்கும்போது அந்த 5 talents 2 talents 1 talent எல்லாம் பேசிடுவோம். அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ஸ் இருக்குல்ல, verse 15ல each according to his abilityன்றத வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதே அல்ல. அதாவது ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அந்த 1 talent பெறுகிற servant was not capable of producing as much as 5 talents. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எவ்ரிபடி cannot be மதர் தெரேசா, எவ்ரிபடி cannot become சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, ஓகே, எவ்ரிபடி cannot become மார்ட்டின் லூத்தர். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்ம கெப்பாசிட்டியை தெரிஞ்சு வைத்து நமக்குன்னு ஒரு பங்கை கொடுக்கிறார். அந்த கொடுக்கப்பட்ட பங்குல உண்மையா இருக்கிறோமான்றது மட்டும்தான் ஆண்டவருடைய ஃபோக்கஸ். ஓகே, வாட் எவர் இஸ் given in your hands. அதனால generally I tell the youngsters, do not bite more than you can chew.
இல்ல நம்மளால ஹேண்டில் பண்றதுக்கு அதிகமா நான் வந்து பயங்கரமா நான் இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம ஒழுங்கா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட வேண்டாம். இப்ப சர்ச் மினிஸ்ட்ரியா அல்லது யூ மினிஸ்ட்ரியான்னு வரும்போது மோஸ்ட்லி யூ பிள்ளைங்க எல்லாம் ஒரு சர்ச்ல வந்து மெம்பரா இருக்கிறீங்க. டெஃபினட்டா வந்து ஒரு சர்ச் என்ன சொல்றது ஃபெலோஷிப் and church going is a must for every Christian. Fine. இப்போ சர்ச் ஊழியங்களே இதையும் நீங்க பேலன்ஸ் பண்றதுன்னா நிச்சயமா வந்து சர்ச் காரியங்கள் உங்களுக்கு வரும்போது யூ காரியங்கள் வரும்போது எது ப்ரையாரிட்டைஸ் பண்ண, எது எமர்ஜென்சி எது அர்ஜென்சின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சுக்கு சண்டே வந்து நமக்கு யூ ரிட்ரீட்ஸ் நடக்குது, சரியா? பட் நமக்கு வந்து அந்த ஆலய ஆராதனையை வந்து மோஸ்ட்லி அந்த யூ ரிட்ரீட்லயே நமக்கு வந்து அந்த ஆராதனையை கொடுத்துட்றாங்க. அதனால அன்றைக்கு காலமா நான் ஆராதனையை மிஸ் பண்ணேன்ற ஒரு கில்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க வேண்டாம் நான் ஃபீல் பண்றேன். இப்போ ஒரு ஆராதனையை விட ஒரு சண்டே மார்னிங் நீங்க எழுந்திருக்கிறீங்க, ஓகே, யாருக்கோ உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷன், யாரையோ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நீங்க அட்மிட் பண்ணணும், யாருக்கோ ஒரு எமர்ஜென்சி உதவி செய்யணும். அப்போ உங்களால சர்ச்சுக்கு போக முடியாம அவங்களுக்கு இப்ப நீங்க எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க? போய் சர்ச்ல ஒரு ஆராதனை செய்வதற்கா அல்லது துடிச்சிட்டு இருக்கிற அவங்களுடைய நெய்பர் அவனை காப்பாத்துறதுக்கா? அப்போ டெஃபினட்டா யூ வில் ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஆக்ட், அப்படித்தானே? ஆகவே நம்மளுடைய சர்ச் மினிஸ்ட்ரிக்கும் நம்ம யூ போன்ற மினிஸ்ட்ரியில இருக்கும்போது அந்த சூழ்நிலையில அதுல எதுக்கு ப்ரையாரிட்டி அதிகமா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கோ அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம முக்கியத்துவம் பண்ணி கொடுக்கறது, தட் இஸ் கால் பேலன்ஸ். அதுக்காக சர்ச்சை ஃபுல்லா இக்னோர் பண்றதும் வேண்டாம், அல்லது யூ இன்வால்வ்மெண்ட்டை வந்து ஃபுல்லா இக்னோர் பண்றதும் வேண்டாம். ஓகே, யூ ஷுட். ஏன்னா எங்களுடைய யூ பிள்ளைங்க அதை வந்து அழகா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறத நான் பார்க்கிறேன். ஸோ அது பண்ண முடியும்ன்றது வந்து அவங்க மூலியமா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆகவே யூ கேன் பேலன்ஸ், பட் யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் ஹவ் யூ டூ இட். Okay, so you have to have a balance in both your church ministry and it is okay to let go na nariya responsibilities edutittingena, let go of certain responsibilities which you cannot handle. அதை நீங்க லெட் கோ பண்றது நல்லது. அப்படி லெட் கோ பண்ணும்போது நம்ம எடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒழுங்கா பண்ண முடியும். எஸ் ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி. தேவைய புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான விதத்துல சூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஆண்டி. தொடர்ந்து இப்போ உறவுகள்ல நிறைய உறவுகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டே இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம இந்த வேலையை செய்யாம போயிட்டா அவங்க வந்து இப்படி நினைச்சிருவாங்களோ அப்படி மாதிரி நாங்க சில காரியங்களை இது பண்ணி எங்களோட ஷெட்யூலை மாத்த வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை எப்படி பேலன்ஸ் பண்றது? ஃபேவரிட்டிசம் காட்டாம ஷோ பண்ணாம எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பையும் விட்டுறக்கூடாது, அட் த சேம் டைம் நாங்க மேனேஜும் பண்ணணும். எப்படி நாங்க அதை அந்த மாதிரி மேனேஜ் பண்றது ஆண்டி? அந்த உறவுகளை நாங்க எப்படி ஆண்டி மேனேஜ் பண்றது? அதாவது நீங்க கேக்குறது வந்து ஊழியத்துல உள்ள உறவுகளை, ஃபேமிலி எல்லாமே ஒரு உறவுகளா வச்சுக்கலாம் ஆண்டி. That is without showing any favoritism. ஆமா ஆண்டி, ஆமா. Okay. So Paul வந்து ரோமன்ஸ்க்கு எழுதும்போது in chapter 2 verse 11 he says for there is no partiality with God. So டெஃபினட்டா வந்து ஃபேவரிட்டிசம் என்பது ஒரு கிறிஸ்டியனுடைய லைஃப்ல இருக்கவே கூடாது. ஸ்டேட்டஸ் பேசிஸ்லயோ இல்ல. வெரி சேட். இப்போ உள்ள நம்மளுடைய கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலை என்னன்னா, இன்னும் வந்து அந்த யூனோ அந்த பார்ஷியாலிட்டி இல்லாத ஒரு சிச்சுவேஷன் நம்முடைய குறிப்பா நம்முடைய சர்ச்சஸ்ல இப்ப நம்ம பாக்குறது இல்ல. ஸ்டேட்டஸ் பாக்குறோம், அடுத்தது ரொம்ப சேடா ஜாதி பாக்குறோம், யூனோ அப்படி. அதாவது ஒரு கிளிக். ஐ எம் பீயிங் வெரி வெரி ஓப்பன் டு யூ இன் திஸ். ஏன்னா வாலிப பிள்ளைகளும் இதை தெரிஞ்சுக்கணும். நீங்க யூனோ அது ஒரு கிளிக் மாதிரி தே ஆல் யூனோ அந்த குரூப் மட்டும் ஒன்னா நின்று பேசுவாங்க. யூனோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சஸ்க்கு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் கம்மிங். அப்போ வந்துட்டு லோவர் ஸ்ட்ராட்டா சொசைட்டில, த சோ கால்டு லோவர் ஸ்ட்ராட்டா சொசைட்டில நம்ம வச்சிருக்க மக்களுக்கு இடையில வந்து நம்ம யாரும் போய் அவங்கள கேட்கறது இல்ல, அவங்கள பேசுறது இல்ல. இப்ப எங்களுடைய செயின்ட் லூக்ஸ் சர்ச்ல வந்து குடும்பனைன்னு சொல்லக்கூடிய ஒரு 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 சின்ன ஒரு கிராமத்துல இருந்து மக்கள் வராங்க. they are very poor kind of people. அதனால அவங்க ரொம்ப ஹெசிடென்ட்டா நிப்பாங்க நம்மலாம். அப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பேசும்போது
டெஃபினட்டா தே ஃபீல் சோ ஹாப்பி. அதனால சர்ச் கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா இந்த ஃபேவரிட்டிசம் இருக்கக்கூடாது. இவங்களோட தான் நான் பேசுவேன், இவங்களோட நான் பேச மாட்டேன் அப்படின்றது வந்து நம்ம we should never ever show partiality between the members in the church. அது ஒண்ணு. குடும்பம்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு ஐசக் ரெபெக்கா தான் வேதத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ரோல், நாட் ரோல் மாடல், பட் ஒரு எக்ஸாம்பிளா தெரியுது. ஏன்னா ஷோயிங் ஃபேவரிட்டிசம் டு சில்ட்ரன், பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரன் டு பேரண்ட்ஸ், இல்ல ரெண்டுமே வந்து இஸ் ராங். ஏன்னா பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன் சொல்லும்போது அது ரொம்ப அவங்களுடைய ஃபியூச்சரை பாதிக்கிறதா இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கிற பிள்ளை, நல்லா படிக்காத மக்கு பிள்ளை, பிள்ளைகள்ல ரொம்ப கலரா இருக்கிற பிள்ளை, ரொம்ப கருப்பா இருக்க பிள்ளை, இதுக்கு மத்தியில பேரண்ட்ஸே வந்து டிஃபரன்ஸ் பாக்குறது வந்து அது ரொம்ப அதாவது அதை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு காரியம். அதே மாதிரி சில்ட்ரன் கூட ஃபாதர்ஸ் பெட், மதர்ஸ் பெட், இந்த மாதிரி பேரண்ட்ஸ்குள்ளார வந்து அவங்க ஃபேவரிட்டிசம் காட்டுறதும் கூட இஸ் நாட் குட்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி தேர் மஸ்ட் பி நோ பார்ஷியாலிட்டி அமங் பிலீவர்ஸ். ஏன்னா our God, the God whom we worship is not partial. So therefore believers உடைய வாழ்க்கையில வந்து அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இந்த கண்ட்ரி கசின்ஸ் இருப்பாங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல புவர் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளார கூட நம்ம பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வச்ச ஒரு ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரோடுமே அவர் இருந்தார். அதுவே வந்து யூத தலைவர்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை கொண்டது. ஏன்னா the Pharisees and Sadducees of the Jewish community always had this superiority complex. ஆனா ஆண்டவர் அதை உடைச்சு எல்லா மக்களையும் அவர் ஒரே விதமா பார்த்தாரு, ஒரே விதமா ட்ரீட் பண்ணாரு. அதுதான் அவர் மேல அவங்க வச்ச பெரிய நிறைய குற்றச்சாட்டுல இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அவர் பாவிகளோட இருக்கிறாரு. So we cannot judge anybody. At the same time, we should not show partiality to anybody, especially in ministry. இந்த ஊழியங்களுக்கு போவேன், இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு போக மாட்டேன், பெரிய இடங்களுக்கு தான் நான் வந்து ஊழியம் செய்ய போவேன், சின்ன இடத்துல சின்ன மக்களோட பண்ண மாட்டேன். அப்படி ஆண்டவர் வந்து ஒரு கதிரேனனுக்காக கலிலேயால இருந்து அந்த ஒரு ஊருக்கு போனார், just for one soul. He took such a lot of effort to go. அதனால அவர் அந்த வித்தியாசத்தை பார்க்கவே இல்லை. ஸோ ஊழியத்துக்கு வரக்கூடிய நாம், ஊழியத்துக்காக கமிட் பண்ணக்கூடிய நாம், மற்றபடி கிறிஸ்தவர்களாய் நம்முடைய விசுவாசிகளாய் வாழுகிற வாழ்க்கையில பார்ஷியாலிட்டி இஸ் a big no. தேங்க்யூ ஆண்டி. பச்சைப்பதம் இல்லாத தேவனுடைய லைஃபையே எங்களுக்கு ஒரு பெரிய சவாலா எடுத்து கொடுத்துருக்கீங்க ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. தொடர்ந்து அடுத்த கேள்வியா, இப்ப நாங்க மினிஸ்ட்ரி பண்றோம், ஊழியத்தை செய்கிறோம், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யறோம். சில டைம் எங்களால அந்த பர்சனல் குவைட் டைமை மிஸ் பண்ணிடுறோம் ஆண்டி, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஹெவியா போகும்போது. சோ அப்படிப்பட்ட சமயத்துல நாங்க என்ன ஆண்டி பண்ணணும், இந்த எப்படி நாங்க பேலன்ஸ் பண்றது ஆண்டி? இது சில டைம் லிட்ரலாவே உண்மையாவே அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. சோ அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆண்டி பண்ணலாம்? ஓகே, அதாவது பர்சனல் டைமையும் மினிஸ்ட்ரியும் எனக்கு இந்த கொஸ்டின்ல தான் நிறைய ஐ கெப்ட் ஆன் ஆஸ்கிங் ஜெனுஷா, யூ ஹாவ் டு கிவ் மீ சம் கிளாரிட்டி ஆன் திஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா, அதாவது ஒரு வசனம் இருக்குல்ல, பவுல் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுகிறார், preach the word, be ready in season and out of season எழுதுறார். ரைட்டா? பட் ஆனா ஒரு காரியம் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, the foundation of what happens in the ministry publicly is based on the hidden hours of preparation that goes on privately. சரியா? நம்ம பிரைவேட்டா வந்து ஆண்டவரோட உட்கார்ந்து நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்றோமோ அதை வைத்துதான் அதனுடைய பேஸ்ல தான் பப்ளிக் மினிஸ்ட்ரியை வந்து நம்மளால பண்ண முடியும். Okay, so without preparation, without sitting at the Lord's feet, வந்து எவ்வளவுதான் ஒரு திறமையான ஒரு பேச்சாளனாக ஒரு பெரிய ப்ரீச்சரா இருந்தா கூட நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன், அந்த மினிஸ்ட்ரியில ஃப்ரூட்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபீல் பண்றேன். ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி அ ஃப்ரூட்ஃபுல் மினிஸ்ட்ரி. பிகாஸ் எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஊழியத்துக்கு சென்று ஒரு ஊழியத்துல ஒரு சில காரியங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா
எப்பவுமே மக்கள் வந்து they will, our character will be tested by the people. சரியா? More than the competency of preaching or teaching or serving the Lord. அதை வந்து நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காங்க மக்கள். அப்போ நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையா இருக்கணும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு எப்போ வரும்னா, நான் அதிக நேரம் கிறிஸ்துவோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணதான் எனக்கு வந்து அந்த கிறிஸ்துவை வெளிக்காட்டுகிற ஒரு வாழ்க்கை வரும். எஸ்பெஷலி when you are leaders of a group, okay, especially when you are leading the people, it is more difficult, in fact more difficult than anything in ministry na solven. Leaders ah irukumbodhu kandipa namakku preparation time, quiet time, spending time with the Lord is very very important. Endha ministry neenga eduthukitingnalum oru ministry ku oru vision அப்படினு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஒரு மிஷனுக்கு ஒரு அதாவது விஷன் ஸ்டேட்மெண்ட், மிஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லா ஊழியத்துக்கும் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட என்ன தெரியுமா ரொம்ப முக்கியம், the strategy of how you are going to take your vision and mission aheadன்றதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம்ல. தமிழ்ல வந்து மூலோபாயம்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. மூலோபாயம் என்றால் the planning, the policy, how you are going to take it forward, how you are going to go about doing it. So இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்றதுக்கு வந்து ஆண்டவருடைய ஞானம் தேவை, ஆண்டவருடைய ஹெல்ப் தேவை. ஆண்டவருடைய ஞானமும் ஹெல்ப்பும் அவருடைய பிரசன்ஸ்ல உட்கார்ந்து அவருடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் நம்முடைய மிஷனை வந்து நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பண்ணவே முடியாது ஊழியத்துல. அதனால எந்த உங்களுடைய ஊழிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் please do not take up those responsibility without gearing yourself up with your time with God. அதனால நான் என்ன சொல்றேன், பர்சனல் டைமை நான் மிஸ் பண்றேன் அப்படின்னா மேபி டைம் நான் ஏற்கனவே நான் சொன்னேன்ல, என்னுடைய குவைட் டைம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் the kind of work that I do அப்படின்னு சொல்றேன்ல. அதனால even if it is going to be a 10-minute time with the Lord, let it be quality time. அது உண்மையான குவாலிட்டி டைமை ஆண்டவருடைய சன்னிதானத்துல நீங்க நிச்சயமா அந்த டைமை நீங்க வந்து எடுத்துட்டு தான் நீங்க உங்களுடைய ஊழியத்துக்கு போறது வந்து நல்லதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா விதவுட் அவர் ஓன் பர்சனல் ப்ரிப்பரேஷன் அங்க ஃபீல்டுல இருக்கிறது வந்து, மினிஸ்ட்ரி ஃபீல்டுல நிக்கிறது வந்து இஸ் நாட் ஃப்ரூட்ஃபுல். அதனால இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆகணும், பர்சனல் டைம் வித் காட் பிஃபோர் எனி மினிஸ்ட்ரி. ஓகே ஆண்டி, தேங்க்யூ. கண்டிப்பாவே ஆண்டி நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவரோட கூட உள்ள உறவு இல்லாம ஊழியம் இதுவே ஆகாது. ஸோ கண்டிப்பா நாங்க மேனேஜ் பண்ணுவோம் ஆண்டி. ஃபைனலா மல்டி டாஸ்கிங் அது வந்து நல்லதா இல்ல கெட்டதா ஆண்டி? இப்போ ஒருவேளை என் பாஸ் கூட நான் போன்ல பேசிட்டு இருக்கேன், சாரி ஒரு போன்ல ஒரு பர்சன் கூட பேசிட்டு இருக்கேன், அப்ப என் பாஸ்க்கு ஒரு இமெயில் பண்ணணும், அப்போ போன் பேசிட்டே என் பாஸ்க்கு இமெயில் பண்றேன். ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங்ஸ் வந்து ரைட்டா? இப்ப நான் பேசிட்டே இருக்கேன், உங்க கூட பேசிட்டே இங்க வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுவும் எமர்ஜென்சியா இருக்கு, டைம் இல்ல அப்படின்ற பட்சத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் அப்படி பண்ணல, ஆனா அப்படி ஒரு வேலை பண்ண அப்படி ஒரு ஆச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். இஸ் இட் ரைட்? ஓகே, see this is literally like juggling இல்ல. இந்த சர்க்கஸ்ல பாத்திருக்கீங்களா, அந்த 3 பந்து 4 பந்து 5 பந்து வச்சு அப்படியே ஜகிள் பண்ணும். எந்த பந்துமே அவன் ஹோல்ட் பண்ண முடியாம தான் எல்லாமே ஏர்ல தான் இருக்கும். அப்படிதான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். மல்டி டாஸ்கிங் will take you to இது பால் வந்து கொலோசியன்ஸ்க்கு சாப்டர் 3:23ல எழுதுறாருல, whatever you do work at it with all your heart. நம்ம முழு மனசோட ஒரு வேலையில ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால், அதாவது மனிதன் பார்க்கிறதற்காக அல்ல, கடவுள் உன்னை பார்க்கிறார் என்பதற்காக நீ முழு மனதோடு அந்த வேலையை செய் அப்படின்றார். அப்ப எந்த வேலையும் நான் முழு மனதோடு ஒரு காரியத்தை செய்யணும்னா மல்டி டாஸ்க் பண்ணா ஐ டோன்ட் திங்க் we will do justice to any of the work. எந்த வேலைக்கும் நம்ம வந்து பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மல்டி டாஸ்கிங் வந்து இந்த உலகம் நமக்கு சொல்றது போல மல்டி டாஸ்கிங் என்றது வந்து இஸ் அ மித்துன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா மல்டி டாஸ்க் பண்ணும்போது நம்முடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும்.
நம்முடைய தாட் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகும், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் வச்சே சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது நீங்க ஏதோ ஒரு மெயில் அடிச்சுட்டே பேசிட்டு இருக்கீங்கன்னா, ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னா அந்த போன்ல உள்ளவங்க நீங்க கனெக்ட்ல இல்லைன்றத ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, அப்படி ஈஸியா புரிஞ்சுட்டு நீங்க அவங்க சொல்றத கவனிக்கலனாலே அங்க ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கட் ஆயிடுது. அப்புறம் எதுக்காக நீங்க போன் பண்ணீங்களோ that whole reason is lost. Generally people சொல்வாங்க, they are proud to say that they multitask. இப்ப especially women பாத்தீங்கன்னா they are actually multitasking throughout their life even before this word came into use. இந்த multitask என்ற வேர்டை வந்து யூஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே women were all multitasking in their houseல. ஒரு வேலையை செய்ய பாலை காய்ச்சிக்கிட்டே குழந்தைய பார்ப்பாங்க, குழந்தைய பார்த்துக்கிட்டே வெஜிடபிள் வெட்டுவாங்க. only women are very good in multitasking. But sometimes வந்து அது வந்து பேக்ஃபயர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு ஸ்மால் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ தேர் ஒர்க் வில் நாட் பி as good as when they focus one work at a time. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு வேலையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி செய்யற போது அந்த வேலைக்கு கொடுக்கக்கூடிய அந்த கவனம், அந்த வேலையிலிருந்து வரக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி will not be as good as when you're trying to do many work at the same time. So நம்ம மினிஸ்ட்ரி லெவல்ல நம்ம இதை பார்க்கும்போது definitely it will affect our productivity in ministry. Okay, and it will rob us of our quiet thoughts. குவாய்ட் டைம் வந்து மல்டி டாஸ்க் பண்ணிட்டே நீங்க குவாய்ட் டைம் எடுக்க முடியுமா? இல்ல. we need to be still and know that I am God. ஆண்டவர் நம்மள வந்து ஸ்டில்லா இருக்கணும்னு தான் விரும்புறாரு அவர் பிரசன்ஸ்ல. அப்போ அதை நம்ம லூஸ் பண்ணுவோம். அதன் மூலமா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் போறதுனால we will fail in demonstrating the true love of Christ to others. அதனால இந்த மல்டி டாஸ்கிங் வந்து ஊழியத்துல வந்து அது பொருந்துமா என்பது எனக்கு தெரியல. மேபி உலக பிரகாரமான காரியத்துல பொருந்தினாலும் ஊழியத்துக்கு அது பொருத்தமா இருக்குமான்னு சொல்லி தெரியல. இட் கேன் ஆல்சோ ஸ்டாப் அஸ் ஃப்ரம் ஃபுல்ஃபில்லிங் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த பைபிள். பிகாஸ் நான் வாசிச்ச வசனத்துல வந்து புட் யுவர் ஹோல் ஹார்ட் இன் டு யுவர் ஒர்க் அப்படின்றார். லைக் ஒர்க்கிங் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் நாட் ஓன்லி தட், living productive lives, meditating on God's word, praying without ceasing, loving others fervently. Idukella vandu you cannot multitask these words. It is generally, I feel, it's more of an obstacle than a help for our personal spiritual growth ன்னு தான் நினைக்கிறேன். ஜிம் எலியட்னு சொல்லி ஒரு ஊழியக்காரனை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. wherever you are, be there 100%. இல்ல, எந்த வேலை செஞ்சாலும் யூ பி தேர் 100%. அது ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம், doesn't matter. When you are doing it for the Lord, give your 100% for that work. So I think for ministry and for our spiritual growth, multitasking won't help ன்னு நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. தேங்க்யூ ஆண்டி. இந்த உண்மையாவே இந்த நேர்காணல் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆண்டி. எஸ்பெஷலா பர்சனலா எனக்கு அது, ஏன்னா மல்டி டாஸ்கிங் பண்றதுல நானும் ஒரு முக்கியமான நபர் தான். ஸோ எனக்குமே அது ரொம்ப பர்சனலா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. இப்ப நம்ம ஜெஷீரன் அண்ணா கொடுக்கலாம். ஜெஷீரன் அண்ணா மியூட் பண்ணிருக்கீங்க. Yes pa. Thank you so much aunty, and thank you so much Jiva. Today it was really a wonderful session. எனக்கும் சரி, I think anchors எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு அந்த செஷன். So really thank you so much for answering our questions patiently aunty. உண்மையாலுமே I thank the Lord for having you with us today. So மட்டுமாக we will now move on to the most important session today, the word of God. So over to you, William. Thank you, Jashuran. Of course, sister வந்து ரொம்ப பர்சனல் ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். ஆனா வேதத்திலிருந்து அநேக வார்த்தைகள் சொன்னாங்க. அதனால ஜஷுரன், 2 பேருமே நாங்க ஷேர் பண்றது, சிஸ்டர் சாரா அவங்க பர்சனலாவும் வேதத்திலிருந்து ஷேர் பண்ணாங்க. நானு இப்ப வேதத்திலிருந்தும் பர்சனலாவும் ஷேர் பண்ண போகிறேன். அதனால இட் இஸ் நாட் தட் சிஸ்டர் சாரா வந்து பர்சனலா பேசிட்டு ஐ எம் கோயிங் டு டேக் ஒன்லி டிவோஷன் அப்படி இல்லை. ஷி brought out beautiful verses, wonderful examples from the scriptures. I really thank God. ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம இப்படி மீட் பண்ணும் பொழுது தேவனுடைய அருமையான தாசர்கள்
நம்முடைய மத்தியில வந்து சகோதரிகள் வந்து அவங்களுடைய அனுபவத்திலிருந்து பகிர்ந்து கொள்ளுகிறது ஒரு பெரிய காரியம். இந்த செகண்ட் சீரீஸை முடிக்கும் பொழுது அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நான் பார்க்கிறேன். ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ணதை முடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு நான் கவலைப்படல. மற்றவங்களும் நீங்க கவலைப்படாதீங்க. ஒன்லி திங் இஸ், உங்களுக்கு கேள்வி கேட்பதற்கு நேரம் கொடுக்க முடியல. சிஸ்டர் சாரா மாட்டின்ட்டு நீங்க எதுவும் கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க, அல்லது நம்ம பைபிள் ஸ்டடி முடிச்ச பிறகு கேள்வி கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறோம். ஆனா அது முடிய மாட்டேங்குது. பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் என்ற வார்த்தையை குறித்து நான் யோசிக்கும் பொழுது முதல் காரியமாக நான் யோசிக்கிறது என்னன்னா, நம்மளுடைய கிறிஸ்டியன் டாக்ட்ரின்ஸ்ல we need to have a balanced view. அது வந்து மிக முக்கியமாக நான் பார்க்கிறேன். அதை நான் இன்னைக்கு மாலையில ஒரு சில நிமிஷங்கள் அவங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, நேற்று ஈவினிங் சாம் அவங்க கோத்தகிரி ஈஜிப்ட்ல இருந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க அந்த ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐ டோல்ட் ஹிம், நம்ம நாளைக்கு கிறிஸ்டியன் டாக்டரின்ஸ் குறித்து நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியமா நான் பார்க்கிறேன். ரெண்டாவது வந்து நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல, அதுதான் சிஸ்டர் சாரா மார்டின் நிறைய பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட், அதை நம்ம பார்க்கலாம். மூணாவது பாயிண்ட்டும் ஃபேமிலி லைஃப்ல உண்மையான அன்புல அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம் என்ற காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். நாலாவது மினிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ல ஒரு பேஷனேட்டா மினிஸ்ட்ரியை வந்து ஒரு பேலன்ஸ்ட் கிறிஸ்டியன் செய்யணும், கண்டிப்பா செய்யணும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம். வேத பகுதின்னு சொல்லும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் மிக அருமையான ஒரு அதிகாரம். அதுல முதல் பகுதியை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம். நம்முடைய பைபிள் ஸ்டடிக்கு அடிக்கடி வந்து பைபிள் வாசிக்கக்கூடிய சகோதரி ஜெனிட்டா நாகர்கோயில்ல இருந்து ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க நமக்கு இப்போ வேத பகுதியை வாசிப்பாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். முதலாவது நான் துவங்க இப்படி வருகிறேன். நம்ம தேவனை குறித்தான அறிவுல, நமக்கு தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில சரியான விதத்துல இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்கணும். நான் ஒரு பேலன்ஸ்டு கிறிஸ்டியனா இருக்கணும்னு நினைச்சேன்னா, மை தியாலஜி ஷுட் பி ரைட், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் ஷுட் பி ரைட். அதுல நான் தூங்க விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய காரியங்கள் பேசலாம். குயிக்கா நான் சொல்ல விரும்புகிறது, பவுல் தீமோத்திக்கு எழுதும் பொழுது இது சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know him personally. என்னுடைய நம்பிக்கை வந்து நீங்க யாருமே அசைக்கவே முடியாது. காரணம், நான் கடவுள் வித்தியாசமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் என்ன சந்திச்சார் தமஸ்கு ரோட்ல. அதன் பின்பு I know him. So a balanced Christian will not be confused with his understanding of God. தேவனை குறித்தான அண்டர்ஸ்டாண்டிங்ல அவன் கன்ஃபியூஸ் ஆக மாட்டான். ஸோ நம்ம விசுவாசியாக இதுல உறுதியா இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து
ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். God is love. அடுத்த சமயத்துல God is just. அவர் நீதியுள்ள தேவன். ஒரு பேலன்ஸ் கிறிஸ்டியன் சரியான விதத்துல அதை புரிந்து கொள்ளணும். ஒரு சிலர் கடவுள் அன்பா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரேதான் அன்பு அன்பு அன்புன்னு பேசிட்டு போறோம். இன்னொரு பக்கம் God is just. அவர் நீதியுள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன் சொல்லிட்டு அன்பை குறித்து யோசிக்காதபடிக்கு போய்விடுகிறோம். யோசித்து பார்க்கலாம். இன்னொரு பக்கத்துல நான் பார்க்கிறேன், ஒரு சிலர் பழைய ஏற்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யெகோவா அண்ட் பழைய ஏற்பாட்டின் தேவன் சொல்லிட்டு அதிகமா பேசிட்டு புதிய ஏற்பாட்டின் தேவன் ஆஸ் இஃப் ஏதோ கொஞ்சம் லோ மாதிரி நம்ம பேசிட்டு தான் வந்துக்கிறோம். எண்ணிக்கிறோம். தப்பான ஒரு காரியம். ஆனா அதை பிரிச்சு பார்க்கிறோம். திருத்துவ தெய்வத்தை குறித்தான தவறான எண்ணங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறத நம்ம பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் பார்க்கிறேன். பழைய பாட்டும் புதிய பாட்டினுடைய திருத்துவ தெய்வம் செயல்பட்டதை நம்ம சரியான பேலன்ஸ்டா திங்க் பண்ண வேண்டும். அதே மாதிரி அவருடைய செயல்பாடுகள், God acts. பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். தேவன் எப்படியாக தன்னுடைய ஜனத்தின் மத்தியிலே செயல்பட்டார். அதை தொடர்ந்து பலவிதமான செயல்பாடுகளை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நேரோ மைண்டடா நம்ம திங்க் பண்ணிடுறோம். சரியான விதத்துல யோசிக்கிறது இல்லை. அதுக்கு உதாரணமா நான் சொல்ல வேண்டும் என்றால், நம்மளுடைய ஜபம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் நான் சொல்ற மாதிரிதான் கேட்கணும். நான் எப்படி கேட்கிறேனோ அதே மாதிரி ஆண்டவர் பதில் சொல்லணும். அது மாதிரி we wanted to dictate terms to God. That's very sad. Even நம்முடைய prayer life-ஏ ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும். We need to have faith. ஜெபிக்கும் பொழுது வேத வசனத்தின் மையமாக வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய சித்தத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்பது நாம் அவர் மேல் வைத்திருக்கிற தைரியம், கான்பிடன்ஸ் யோவான் குறிப்பிடுகிறார். அதே நேரத்துல நான் சொன்னேன், நான் உபவாசி ஜெபம் பண்ணேன், அதனாலதான் ஆண்டவர் செய்தார்னு சொல்றது ஒரு தப்பான ஒரு போதனை. இன்னைக்கு ஒரு சில விசுவாசிகள், ஊழியக்காரங்க அது மாதிரி ஒரு இம்பேலன்ஸ்ட் டீச்சிங்க கொடுக்கறத நான் பாக்குறேன். அது எனக்கு ஒரு வருத்தமான ஒரு காரியமா நான் பாக்குறேன். இன்னைக்கு பேலன்ஸ் கிறிஸ்டியன் சொல்லும் பொழுது நிறைய கேட்டிருக்கோம், நிறைய பேசுகிறோம். பட் am I balanced in my understanding of God? தேவனுடைய செயல்பாடுகளிலே எப்படி செயல்படுகிறார் என்பதுல நான் ஒரு பேலன்ஸ்டா திங்க் பண்றேன்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போம். அதே மாதிரிதான் முக்கியமான ஒன்று குறிப்பு, அடிக்கடி நம்ம பைபிள் ஸ்டடியில பேசிட்டு இருக்கோம், sovereignty of God and responsibility of man. அது மிக மிக யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இட்ஸ் நாட் வெரி ஈஸி. நான் பிரசங்கம் பண்ணிடலாம், பைபிள் ஸ்டடி எடுத்துடலாம், பட் பிராக்டிக்கல் லைஃப்ல வரும் பொழுது காட்ஸ் சாவர்னிட்டி, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அதே நேரத்துல எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நான் ஒரு மெஷின் கிடையாது, நான் ஒரு ரோபாட் கிடையாது, எனக்கு ஒரு சுய சித்தம் உண்டு, நான் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்க வேண்டும். அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வரல, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே வந்துடுது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வந்துச்சுன்னா பாவத்தின் நிமித்தமாக என்னை இப்படி போட்டுட்டாருன்னு சொல்லலாம். இல்ல, பாவம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே தேவன் என்னை இப்படியாக பார்க்கிறார். இப்போ நம்ம படிக்கிற எபேசியர் புஸ்தகத்துக்கு வந்தோமானா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 3ஆம் வசனத்துக்கு பிறகு உடனே நம்ம கேள்வி, அப்படின்னா என் பக்கத்துல இருக்கவங்களாம் தெரிந்து கொள்ளையா, என்ன மட்டும் தான் தெரிந்து கொண்டிருக்காரா? பில்லி டிக் அப்படின்னு சொல்லி பெயர் போட்டு டிக் பண்ணி வச்சுட்டு யோசிச்சிருக்காரா? மற்றவங்க எல்லாம் சோஸ் பண்ணலையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால என்னுடைய பாயிண்ட் இங்க என்னன்னா, எனக்கு டைம், ஸ்பேஸ் அதெல்லாம் திங்க் பண்ண முடியும். நான் போய்கிட்டே இருப்பேன். நேற்று கூட ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு நான் போயிட்டோம். அவ்வளவு தூரத்துக்கு நம்ம போயிடலாம். பாவம் சொன்னோம்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். அது பிறகு கஷ்டப்பட்டு ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தான்னு சொல்லி பார்க்கலாம். பிறகு வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துக்கு போனோம்னா யோசிக்கலாம். நம்மளுடைய மைண்ட் செட் இருக்குது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சுன்னு சொல்லி டைம் சொல்லி ஆண்டவர் நம்மளை கொண்டு போறார். 1000 வருஷம் அரசாட்சி இருக்கும். அதன் பின்பு நம்ம அவரோட கூட இருக்க போகிறோம். என்னுடைய டைம், என்னுடைய ஸ்பேஸுக்குள்ளதான் நான் திங்க் பண்ண முடியும் ஒழிய, என்னுடைய ஆண்டவர்
எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் நித்தியமானவர் என்ற உணர்வு எனக்குள்ள வரும் பொழுது ஐ எம் அவே ஃப்ரம் மை டைம் அண்ட் ஸ்பேஸ். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ டோன்ட் நோ எவ்வளவு தூரத்துக்கு நான் கம்யூனிகேட் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விசுவாசி தேவனை குறித்தான அறிவுல பார்க்கும் பொழுது நம்மளுடைய டைமுக்கும் நம்முடைய ஸ்பேஸுக்கும் அதிகமாக தேவனாக நம்ம பார்க்க வேண்டும். அவர் கிருபையாக நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு வேதத்தின் வசனத்தின் நிமித்தமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். இப்ப நமக்கு இவ்வளவு வெளிப்பாடு கிடைச்சிருக்குன்னு சொன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ், தேவனுடைய சுத்த கிருபை என்பதை மறந்து போகக்கூடாது. நமக்கே தெரியுது, நம்மளுடைய ஃபேமிலியில, நம்மளுடைய சர்ச்ல ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு இல்லையே. கிறிஸ்டியன்ஸா இருக்காங்க, பைபிளை வாசிக்கிறாங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை பல முறை படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளிப்பாடு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு மாதிரி இல்லாம போகிறது. அது எப்படி முடிஞ்சிச்சு? தேவனுடைய கிருபை, அதுல நம்ம தொடர்ந்து போக வேண்டும். ரைட், இன்னும் நிறைய பேசலாம். இன்னும் ஒரு சில டாக்டரின்ஸையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ப்ரீ டெஸ்டினேஷன், நம்ம பார்த்தது போல ஆண்டவர் முன்னாலேயே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெர்ஃபெக்ட் சாங்டிஃபிகேஷன், இந்த உலகத்துல நான் பரிசுத்தமா நான் வாழ போறேன், உண்மையா நான் இருக்க போகிறேன், செஞ்சுட்டு ஐ கேன் அட்டைன் த பெர்ஃபெக்ஷன். அது மாதிரி ஒரு சிலர் போதிக்கிறவங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல சரியான ஒரு பேலன்ஸ்ட் டீச்சிங் கொடுக்கப்படாம போகிறது. 1000 years மில்லினம், 1000 வருஷ அரசாட்சி குறித்தான ஒரு பேலன்ஸ்ட் டீச்சிங் கொடுக்கப்படாம இருக்கிறது. பீப்புள் ஆர் கன்ஃபியூஸ்ட். விசுவாசிகள் கன்ஃபியூஸ்டா இருக்கிறத நான் பார்க்கும் பொழுது கவலைப்படுகிறேன். இன்னைக்கு அது அதாவது ஒரு பேலன்ஸ் கிறிஸ்டியனுக்காக சிஸ்டர் சொன்ன எல்லா காரியத்தையும் நீங்க கேட்டிருக்கீங்க. இந்த காரியத்திலையும் நம்ம ஒரு தெளிவு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், எல்லாமே ஆண்டவருடைய கிருபை தான். அதனால நான் ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, நான் ஜாலியா இருப்பேன். ஐ காட் அ லைசன்ஸ். இப்ப இந்த லூஸ் கிறிஸ்டியன் லைஃப் வாழ்றவங்க சொல்லுவாங்கல்ல, நான் தாலி கட்டிட்டேன், எனக்கு மனைவின்னு இருக்கா, அதனால நான் எப்படி வாழ்வேன்? நோ, நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். ஸோ த ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொல்லிட்டு நான் இஷ்டத்துக்கு எதுவும் செய்வேன்னு சொல்றது தவறான போதனை. அதுல ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை. இன்னொரு காரியம், ரீசனிங் அவுட் அண்ட் ஃபெய்த், அல்லது என்னுடைய மைண்ட், என்னுடைய ஹார்ட், அதுல ஒரு பேலன்ஸ் இருக்கணும். நம்ம ஹவு டு ஃபைண்ட் காட்ஸ் வில்னு சொல்லிட்டு ஒரு வெனஸ்டே படிச்சோம். அதுல நம்ம பார்த்த காரியம் என்னன்னா, யூஸ் யுவர் காமன் சென்ஸ். ஹவு டு ஃபைண்ட் காட்ஸ் வில், யூஸ் யுவர் காமன் சென்ஸ். அதே நேரத்துல yield yourself to God. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2 வசனங்களை பார்க்கிறோம். முழுவதுமாக அர்ப்பணி. அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு, அதுதான் ஜீவனுள்ள பலி. அதே நேரத்துல யூஸ் யுவர் காமன் சென்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங்ல, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மைண்டும் ஒர்க் பண்ணணும், ஹார்ட்டும் ஒர்க் பண்ணணும். அதனாலதான் இயேசுவான சொல்லுகிறார், முழு மனதோடு முழு இருதயத்தோடு நான் இயேசுவை நேசிக்கிறேன், தேவனை நேசிக்கிறேன், மக்களை நான் நேசிக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு தேவை. இது மாதிரி மற்ற சித்தாந்தங்களை நீங்க யோசித்து பாருங்க. அதோடு கூட இந்த டாக்டினல் டீவியேஷன்ஸ் அதிகமா போய்கொண்டிருக்க இந்த காலகட்டத்துல, நான் இதை பிடிச்சிருக்கேன், நான் அதை பிடிச்சிருக்கேன் சொல்லிக் கொண்டிருக்கிற காலகட்டத்துல, நான் லாங் பேக் இதை நான் பார்த்தேன். 6 பிரிவாக பிரிச்சு சொல்லலாம். ஒரு சிலர் தியானம், மெடிடேஷன் அப்படிதான் இருப்பாங்க. இன்னொரு சிலர் ஹோலினஸ் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு கூட்டத்தார் ஃபுல்லா ஸ்பிரிட் ஃபில் லைஃப், நம்ம எக்ஸ்பீரியன்சஸ், இதுதான் ஆவிக்குரிய கரிஸ்மேட்டிக் என்று நம்ம பேசிக்கொண்டிருக்கிற காரியம். இன்னொரு குரூப் சோஷியல் ஆக்ஷன். சிஸ்டர் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. நான் சண்டே கோயிலுக்கு போறேன், அப்படி போகும் பொழுது நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போகும்பொழுது பக்கத்து வீட்டுல இருக்கவங்க சிக்காயிட்டாங்க. நான் இந்த தியானத்துக்கு அல்லது பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னா இருந்தேன்னா கவலையே பட மாட்டேன். நான் அந்த குட் சமாரிட்டன் ஸ்டோரி எத்தனை தடவை படிச்சிருந்தாலும் கவலையே பட மாட்டேன். அப்படியே சைடு வழியா சர்ச்சுக்கு போயிடுவேன், பைபிளை தூக்கிட்டு ஓடி போயிடுவேன் சர்ச்சுக்கு. ஆனா இந்த குரூப் சொல்லுவாங்க, ஐயா இல்ல, நீ போய் ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, அதுதான் முக்கியம் சொல்லிட்டு அவங்க அதிகமாக இரக்கம் செய்வதற்கும் மற்றதுக்கெல்லாம் அதெல்லாம் செகண்டரி தான். முக்கியமா நீ ஹியூமனிடேரியன் கன்சர்ன் தான் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 5வது கேட்டகரி நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இவாஞ்சலிக்கல்ஸ். எல்லாத்துக்கும் கடவுளுடைய வார்த்தை தான். தே ஆர் ஸ்ட்ராங் இவாஞ்சலிக்கல்ஸ் சொல்லிக்கிட்டு
மற்றதெல்லாம் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கரிஸ்மேட்டிக்ஸை நம்ம கொஸ்டின் பண்றோம், மெடிடேட் பண்றவங்களை கொஸ்டின் பண்றோம், சோஷியல் ஒர்க் பண்றவங்களை கொஸ்டின் பண்றோம். காரணம் நாங்க வி ஆர் ஹையர், நாங்க இவாஞ்சலிக்கல்ஸ். இன்னொரு கூட்டத்தார் வந்து சாக்ரமெண்டல், ரொம்ப ரிச்சுவல்ஸ் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஒரு இன்கார்னேஷன் என்று நினைச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. இப்படியாக பலதரப்பட்ட ஸ்ட்ரீம் இருக்கும் பொழுது எது நல்லது எது கெட்டது நம்ம சொல்லவே கூடாது. we need to be very balanced. அதுதான் சிஸ்டம் அழகா சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. நம்ம EUEGF-ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இன்டர் டினாமினேஷன் சொல்லும் பொழுது we need to respect one another. நீ கரிஸ்மேட்டிக்கா, praise the Lord, கை கொடுத்து God bless you சொல்லணும். நீ கரிஸ்மேட்டிக் இல்ல, நீ ஒரு ஆங்கிலிக்கன், ரொம்ப ரிச்சுவலா பார்த்துட்டு இருக்கியா, praise the Lord. அந்த மாதிரி ஒரு உண்மையான கிறிஸ்தவ அன்பு ஐக்கியம் நமக்குள்ள காணப்படாம இந்த டாக்டரின்ஸ் வந்து ரொம்ப பிரிச்சிருச்சு. அதுக்காக ரொம்ப வருத்தப்படுகிறேன். இன்னைக்கு அதை குறித்து யோசிச்சு பார்க்கணும். மீதி இருக்கிற ஸ்லைட்ஸ் எல்லாமே நம்ம அதிகமா நம்ம பார்த்துட்டோம். நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல டிவோஷனல் லைஃப், குவைட் டைம், அதை பற்றி ஜீவா அழகான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதே மாதிரி சிஸ்டர் சாரா மார்ட்டினும் அதை மிக அருமையான விதத்தில் சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பர்சனாலிட்டி ட்ரையட், நம்மளுடைய பர்சனல்ல வந்து ஒரு சிலர் ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்போம், ஒரு சிலர் ரொம்ப குவைட்டா இருப்போம். we need to be balanced. ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கனால நான் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லக்கூடாது. I need to be careful in my personality triad. அதை நான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன். We as evangelicals, we have to give importance. Secular people, they talk about it. உன்னுடைய personality triadல நீ கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு how much we are balanced and யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சின்னு சொல்லும் பொழுது அது நாங்க என்ன மீன் பண்றோம்னா என்டர்டெயின்மெண்ட், உன்னுடைய ஃப்ரீ டைம், how much I'm balanced. கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாமா? ஐயோ நான் இவாஞ்சலிக்கல், நான் பார்க்க கூடாது. IPL மேட்சா நான் பார்க்க மாட்டேன், காரணம் ஐ எம் பிஸி வித் மை மினிஸ்ட்ரி. ஐ டோன்ட் நோ. ஃபுட்பால் ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து கேம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எனிதிங் ஃபார் தட் மேட்டர். அண்ட் சிஸ்டர் சாரா மார்ட்டின் வீட்டுக்கு போனீங்கன்னா அப்படியே ஒரு ஹோல் டேயும் நீங்க பூ பார்த்துட்டு இருக்கலாம், அவ்வளவு என்ஜாய் பண்ணலாம். அவங்க நீங்க வெளியே போக முடியல, கோத்தடிக்க நீங்க போக முடியல, அவங்க வீட்லயே அவ்வளவு பூ இருக்குது, நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ பர்சனல் என்ஜாய்மெண்ட், அதையும் நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். பர்சனல் டெவலப்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரி, we need to be balanced. எனக்கு இப்ப பிரசன்டா இருக்கிறேன், நான் வளரணும் என்ற எண்ணம் வந்து நமக்கு ரொம்ப தேவை. ஃபேமிலி லைஃப் ரொம்ப அழகாக சொன்னாங்க. குவாலிட்டி டைம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். there should not be any partiality. அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டைம், ஏன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போட்டு இருக்காதபடிக்கு எக்ஸ்டெண்ட் ஃபேமிலிக்கு நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டிய காரியம். நம்மளுடைய கசின்ஸ், நம்மளுடைய அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ், நிறைய காரியங்கள் நம்ம யோசிக்கலாம். அதே மாதிரி மினிஸ்ட்ரிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காரியத்தையும் இது சொல்லலாம். அப்துல் கலாமுடைய கோட், நான் இந்த ஃபேமிலியில நல்லிணக்கம் இருக்க வேண்டியதுதான் மிக முக்கியமாக நான் கருதுகிறேன். சிஸ்டர் சாரா மார்ட்டின் ரொம்ப அழகா சொன்னாங்க, ஃபேமிலியில அந்த நல்லிணக்கம் இல்லாத படிக்க இருந்துச்சுன்னா ஐ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ். அப்படின்னாதான் கண்டிப்பாகவே நம்ம we can be a blessing to the church and to the society. சமுதாய வாழ்க்கையில நம்ம மற்றவர்களுக்கு நேரம் கொடுக்கறதோடு மற்றவர்களோடு கூட இருக்கிற நேரமும் முக்கியமா நான் பார்க்கிறேன். இந்த சோசியல் மீடியால பி கேர்ஃபுல். சோசியல் மீடியாவுக்கு நம்ம டைம் கண்டிப்பா கொடுக்கணும். நீங்க சோசியல் மீடியா டைம் கொடுக்காதபடிக்கு யங் பீப்புள் நான் ரொம்ப பர்சுத்தவாட்டின்னு சொல்லிட்டு பர்சனல் டைம் தான் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா யூ வில் பி இன் ட்ரபிள். அதே நேரத்துல நான் சோசியல் மீடியா மூலமா மினிஸ்ட்ரி செய்யறேன்னு சொல்லிட்டு இம்பேலன்ஸ்டா போயிடாதீங்க. பி கேர்ஃபுல். அண்ட் மினிஸ்ட்ரி ஆஸ்பெக்ட்ல நான் பார்க்கும் பொழுது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் 1 minute இன் தட். There should be a balance. Gospel ஷேர் பண்றது, disciple making and leadership, அதெல்லாமே there should be a balance. நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இன் மிஷன்ஸ், அதனால நான் மற்றவங்களுக்கு யாருக்கும் போய் நான் சூசைட் சொல்ல மாட்டேன். தப்பு தப்பு. நான் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் டிசைபிள் மேக்கிங், அதனால ஐ வில் நாட் இன்வால்வ் இன் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் சொன்னா தப்பு. அதே மாதிரிதான் ரெண்டாவது பாயிண்ட், ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் ஃபார்மர் IFAS ஜெனரல் செக்ரட்டரி. நம்மளுடைய லைஃப்ல பாஸ்ட்ல இருந்து we have to learn, இந்த பிரசன்ட் டேஸ்ல இருக்க வேல்யூஸை பார்க்கணும், ஃபியூச்சர் டேஸ்னுடைய விஷனையும் நம்ம பார்க்கணும். அது மூணும் ஒரு பேலன்ஸ்டா போகணும். ஒரு சிலர் we talk only about past. இப்ப இருக்கிற நிலைக்கு நம்ம பேசாம இருப்போம். ஒரு சிலர் ஃபியூச்சரை பற்றியே பேசிட்டு இருப்போம்.
we won't talk about anything about present. Be careful. And அதே மாதிரி தான் பர்சனல் ஒர்க், ஸ்மால் குரூப், லார்ஜர் குரூப், எல்லாத்துலயும் பேலன்ஸ்டா மினிஸ்ட்ரி செய்வதற்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கிடையாது. அதான் நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரத்துல வாசிச்சிருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை நிமித்தமாக இந்த தாளந்துகளை சரியான விதத்துல மற்றவங்களோடு சேர்ந்திருந்து செயல்பட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக சர்ச் லைஃபை குறித்தும் சிஸ்டர் அழகா சொன்னாங்க. அந்த கொஸ்டினும் வந்திருக்கிறது. வர்ஷிப் அண்ட் விட்னஸ் ஷுட் கோ டுகெதர். நான் ரொம்ப வர்ஷிப் தான் பண்றேன், விட்னஸும் சேர்ந்து போகணும். I must be a member of the church. அதே நேரத்துல if God gives the grace, I have to involve. ஒரு கமிட்டி மெம்பரா இருக்க மாட்டோம், ப்ரே பண்ணலாம். ஒரு சில நிறைய காரியங்கள் அதை குறித்து நம்ம முன்னாலே பேசி இருக்கிறோம். அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணும்பொழுதுனா உலகத்தோடு நான் என் சர்ச்சை நான் கனெக்ட் பண்ணணும். அதே நேரத்துல என் சர்ச்சை வந்து உலகத்தினுடைய இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து காப்பாத்திக்கணும். That should be a balance. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்ப ஒரு செக்லூடடா போயிடுது. People like you should balance between the church and the world. Another thing, இந்த பைபிள் ஸ்டடியில கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், நம்ம வந்து மிஷன்ஸையும் சர்ச்சையும் பேலன்ஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் நம்ம தான் வாய்ஸா இருக்கணும். ஈஜிப்ட் பற்றி பேசுறோம், மிஷன்ஸை பற்றி பேசணும்னா we have to speak. அதே சமயத்துல ஈஜிப்ட்ல சர்ச்சை குறித்து தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா we have to speak. We have to balance between mission and church. கடைசி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, போய் நான் வாலிபர்ல மட்டும் தான் சந்திப்பேன், தவறான சிந்தை. நமக்கு ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் வந்து வாலிபர்ல இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல சர்ச் மினிஸ்ட்ரியில யோசிக்கும் பொழுது there should be a balance. சில்ட்ரன், யங் பீப்புள், ஓல்டு பீப்புள், ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ், எல்லாரும் குறித்து ஒரு கன்சர்ன் வேணும். அப்படின்னாதான் திருச்சபை வளரும். நானும் நீங்களும் திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதம் இருக்கணும்னா ஒரு சமநிலை கிறிஸ்தவனாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. நெக்ஸ்ட் வீக் கர்த்தருக்கு சித்தமானா ஸ்டூவர்ட்ஷிப்பை குறித்து பார்க்க போகிறோம். சிஸ்டர் அதுக்கே நல்ல ஒரு பேஸ் போட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் we will look at Christian stewardship. Over to Jashuran. Thank you so much, uncle. அங்கு சொன்ன மாதிரி வாரம் தான் நமக்கு கடைசி வாரம். ஸோ அதனால கடைசி வாரம்னா வெபினார் பைபிள் சீரீஸ் 2க்கான கடைசி வாரம். ஸோ கர்த்தர் சித்தமானால் அங்கிள் வந்து வெபினார் பைபிள் சீரீஸ் 3 கூட போகலாம். ஸோ கண்டிப்பா நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம், எங்களை ப்ரேயர்ல வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு செஷன் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்னு நம்புறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணிடுவோம். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ஸ்டே பேக். ஸ்டே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஆண்டி கிட்டயோ இல்லை அங்கிள் கிட்டயோ கேட்கலாம். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம சூர்யா ஆண்டி நம்ம மத்தியில இருக்காங்க, அவங்க நமக்காக க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆண்டி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, திரியேக தெய்வமே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, துதிக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தின் அவயவங்களாக ஆண்டவரே இணைந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மை நோக்கி பார்க்கவும் கர்த்தாவே, மிக முக்கியமான இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களை ஒன்று கூடி வர பண்ணினீரே அப்பா. நல்ல நேரத்தை தந்தீரே, அருமையான கருத்துக்களை நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மெய்யாகவே நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தர் எங்களோடு ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட்டு பேசி இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு முக்கியமான காரியம் தகப்பனே. நாங்க எல்லாவற்றிலும் பேலன்ஸ்டா இருக்க வேண்டிய காரியம் எவ்வளவு அருமையானது அப்பா, எவ்வளவு அவசியமானது என்பதை நீங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் பொறுப்புகளின் மத்தியிலும் நாங்க அதை எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்றதுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது மாத்திரமல்ல அப்பா, நாங்க எங்களை அறிந்து கொள்ளணும், உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த அடிப்படையிலே நாங்க மற்றவர்களை பார்க்கணும் கர்த்தாவே. குடும்பத்திலே ஆண்டவரே நாங்க எங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை உணர்ந்து நாங்க செயல்படணும் ஆண்டவரே. ஊழியத்திலும் கர்த்தாவே, சபையிலும் எங்களுடைய பங்கு இருக்கிறது கர்த்தாவே. அதுலயும் நாங்க பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து
தேவனுடைய பரிபூர்ண சித்தம் ஆண்டவரே, அது நன்மையான, பிரியமான, பரிபூர்ணமான சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை அறிந்து கொள்றதுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இஷ்டத்திலே எங்களுக்கு எது முக்கியன்றதை மாத்திரம் நாங்க நோக்கி அந்த பாதையில நாங்க ஓடிவிடாதபடி கர்த்தாவே, ஆண்டவரே நாங்க பேலன்ஸ்டா இருக்கணும்னா கர்த்தர் எங்களுக்கு என்ன வச்சிருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் நாங்க செயல்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய எல்லா விதத்திலும் கர்த்தாவே, எங்களுடைய பர்சனல் லைஃப் ஆண்டவரே உம்மோடு நடக்கிற காரியங்கள் கர்த்தாவே, குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சமுதாயத்தோடு நாங்க தொடர்புடைய காரியங்கள், மற்ற எங்களுக்கு சுற்றி இருக்கிற ஜனங்களோடு நாங்க பழகிற விதம் எல்லாவற்றிலும் கர்த்தாவே பேலன்ஸ் தாங்க தகப்பனே. ஆண்டவரே ஒரு பார்ஷியலா இல்லாதபடிக்கு நீர் எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரே பாகுபாடு இல்லாத தேவனாய் ஆண்டவரே எல்லாரையும் நேசித்து நீர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறீரே, அதை நாங்க கற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய அடிசுவடுகளை நாங்க பின்பற்றதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல கருத்துக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க இருதயத்திலே விதைத்து அப்பா அதை பலன் கொடுக்கும்படியாக நீங்க வழி நடத்த வேண்டுமா நாங்க கெஞ்சுகிறோம் தாப்பனே. இந்த காரியங்களை நாங்க அப்படியே விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சந்தேகங்கள் இருக்கலாம், கொஸ்டின்ஸ் இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவன் தெளிவுபடுத்தி உங்களுடைய வழியில நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. ஒவ்வொருத்தருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். முக்கியமா அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம், அந்த டீமுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தாப்பனே. இதுல முழு ஆண்டவரே ஒரு ஒத்துழைப்போடு அர்ப்பணிப்போடு செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க ஆசீர்வதிங்க. உம்மை கனப்படுத்துகிறவர்களை நீங்க கனப்படுத்துகிற தேவன் அப்பா. நீர் உண்மையுள்ள தேவன், நீர் நீதி உள்ளவர், பரிசுத்தர் அப்பா, நேசிக்கிற தகப்பன். உம்முடைய கரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நாங்க உண்மையா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதும் ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே நாங்க ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். Thank you aunty. Thank you for praying for us. ஸோ இன்னைக்கு கலந்து கொண்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நம்ம ரிசோர்ஸ் பர்சன் சாரா ஆண்டிக்காகவும் வெளி அங்கிளுக்காகவும் நன்றி. ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் யூ கேன்